Welcome back to AS English. This video is about day 7 sentence formation. Let's see now sentence structure. Subject plus verb plus object plus complement. இதில் subject என்றால் செய்பவர், அதாவது who அல்லது what. verb என்றால் action, செயல். object என்றால் செயல் பெறுபவர், அதாவது receiver. complement என்றால் ஆப்ஜெக்டை விவரிக்கும் அல்லது முடிக்கும் சொல். இது அட்ஜெக்டிவ் அல்லது நவுனாக இருக்கும். Now let's have some example sentences. They elected him president. அவர்கள் அவனை தலைவராக தேர்ந்தெடுத்தார்கள். இதில் they என்றால் அவர்கள், elected என்றால் verb, அதாவது past tense-இல் இருக்கின்றது. தேர்ந்தெடுத்தார்கள். him என்றால் அவரை, அதாவது ஆப்ஜெக்ட். பிரசிடென்ட் என்றால் காம்ப்ளிமெண்ட், அதாவது பெயர் சொல். இது நவுன் ஆகும். செகண்ட் சென்டென்ஸ். we painted the house blue. நாங்கள் வீட்டை நீலமாக பூசினோம். we என்றால் சப்ஜெக்ட், நாங்கள். painted என்றால் verb, past tense-இல் இருக்கின்றது. பூசினோம். the house என்றால் வீடு. blue என்றால் இது ஒரு அட்ஜெக்டிவ், காம்ப்ளிமெண்ட்டாக பயன்படுத்துகின்றோம். தேர்ட் சென்டென்ஸ். she called me foolish. அவள் என்னை முட்டாள் என்று அழைத்தாள். இதில் she என்றால் சப்ஜெக்ட், அவள். called என்றால் வெர்ப், அழைத்தாள், பாஸ்ட் டென்ஸில் இருக்கின்றது. me என்றால் என்னை, ஆப்ஜெக்ட். foolish என்றால் இது ஒரு அட்ஜெக்டிவ், காம்ப்ளிமெண்ட்டாக வருகிறது. ஃபோர்த் சென்டென்ஸ். he made his brother doctor. அவன் தன் சகோதரனை ஒரு மருத்துவராக ஆக்கினான். இதில் he என்றால் சப்ஜெக்ட், அதாவது அவன். made என்றால் verb, past tense-இல் இருக்கின்றது. his brother ஆப்ஜெக்ட், அவன் சகோதரன். a doctor இது ஒரு நவுன், காம்ப்ளிமெண்ட்டாக வருகிறது. ஃபிஃப்த் சென்டென்ஸ். the teacher found the answer correct. ஆசிரியர் பதிலை சரியானதாக கண்டார். இங்கு த டீச்சர் என்பது சப்ஜெக்ட், ஆசிரியர். ஃபவுண்ட் என்றால் வெர்ப், பாஸ்ட் டென்ஸில் இருக்கின்றது, கண்டுபிடித்தார். தி ஆன்சர் அதாவது ஆப்ஜெக்ட், பதில். கரெக்ட் இது ஒரு அட்ஜெக்டிவ், காம்ப்ளிமெண்ட்டாக வருகின்றது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.